விஜய் டெல்லிக்கு வந்தா ரொம்ப கூட்டமா இருக்கும், அதனால நான் விஜய் வந்து டெல்லிக்கு வர வேண்டாம்னு சொல்லிட்டேன் அப்படின்னு வைகோ வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. டெல்லியிலே நெரிசல் ஆயிடும், ஸ்டாம்ப் வந்துடும். முன்கூட்டியே யோசிக்கிறார், எப்படி கரூர் ஒரு சம்பவம் நடந்த மாதிரி டெல்லியில சம்பவம் நடந்துடக்கூடாது அப்படிங்கறக்காக ஒரு பிரிகாஷனோட வைகோ செயல்பட்டு இருக்கிறார் அப்படின்னு ஒரு பாராட்டெல்லாம் வந்திருக்கு. அடிப்படையில் இந்த விவகாரம் என்ன அப்படின்னா, வைகோ அவர்களுடைய பாராளுமன்ற உரை, அது ஒரு முதலமைச்சருக்கு கூட ஒரு நிகழ்ச்சியில பாதுகாப்பு கொடுக்க முடியாத சூழலில் இந்தியா இருக்கிறது. ஆமா இருக்கிறது, டெல்லி இருக்கிறது அப்படின்னு அவர் சொல்ல வர்றாரு. இப்ப இந்த நிகழ்ச்சி அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா அவருடைய பாராளுமன்ற உரை, இவ்வளவு காலம் பாராளுமன்றத்துல என்னென்ன பேசினாரோ மொத்தமா தொகுத்து ஆங்கிலத்துல கொண்டு வர்றாரு. தமிழ்லையும் கொண்டு வர போறாங்க போல இருக்கு. முதல்ல ஆங்கிலத்துல கொண்டு வர்றதை டெல்லியில வச்சு வெளியிடலாம். இதுக்கு வந்து இந்தியா கூட்டணி சார்பாக ராகுல் காந்தி அவர்கள், அப்புறம் காங்கிரஸ் தலைவர் கார்கே அவர்கள், இது இல்லாமல் அகிலேஷ் யாதவ், இப்படி எல்லாருமே வர்ற மாதிரியான ஒரு சூழலை வந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இன்விடேஷன்ல விஜய் அவர்கள் பேரு, ராகுல் பேரு, எல்லா பேரும் போட்டிருந்துச்சு. பொதுவாக வைகோவுக்கு வந்து நேஷனல் லெவலில் நிறைய கனெக்ஷன்ஸ் இருக்கும். வந்து தமிழ்நாட்டில் முன்னாடியே வந்து பல வருஷங்களுக்கு முன்னாடியே ஒரு தமிழ்நாட்டில் மாநாடு நடத்தும் போதே பார்த்தோம்னா ஃபரூக் அப்துல்லாவை கூப்பிட்டு வருவார். பல நேஷனல் லெவல் லீடர்ஸ் பல பேர் வருவாங்க. வாஜ்பாய் இருந்தப்போ வாஜ்பாய் எல்லாம் கூப்பிட்டு வருவாங்க. ஆமா, அவருக்கு வந்து ரொம்ப நிறைய டெல்லி பழக்கங்கள் இருக்கு. குறிப்பாக தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகள்ல முதலாக பாஜகவோடு கூட்டணி வச்சது அவர் தான். 98, 99 நினைக்கிறேன். அந்த காலகட்டத்தில் வந்து வாஜ்பாய் அவர்களுக்கு வந்து ஆதரவு கொடுத்து அவர் தான் முதலாக ஒரு திராவிட கட்சியாக பாஜகவுக்கு ஆதரவு கொடுத்தவர். அதனால இந்த இன்விடேஷனை பொறுத்த வரைக்கும் பல பேர் பங்கேற்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்த சூழல்ல கடைசியில் இன்விடேஷன்ல வந்தது என்னன்னா, ராகுல் காந்தி வெளியிட தமிழ்நாட்டு சிஎம் விஜய் பெற்றுக்கொள்வார் அப்படிங்கிறது கடைசி ஃபைனலைஸ்டு இன்விடேஷனாக வந்துச்சு. இதுக்கு முன்னாடி அது வந்து ஒரு மாசத்துக்கு முன்னாடியே போயிட்டு விஜய் போய் பார்த்துட்டு இந்த இன்விடேஷன் இதில் நீங்க கலந்துக்கணும் அப்படின்லாம் பேசிட்டு வந்தார் இல்லைங்களா. அப்போ அவர் பேட்டி கொடுத்தார் செய்தியாளர்களை பார்த்து. அப்போ அவர் கொடுத்த பேட்டி என்னன்னா, அப்போ பிளான்ல ராகுல் இல்லை. ஆமா, இப்போ வந்து யார் வெளியிட போறாங்கன்னா, துணை குடியரசுத் தலைவர் பாஜகவை சேர்ந்த சிபி ராதாகிருஷ்ணன் அவர் வெளியிடுவாரு, விஜய் வந்து பெற்றுக்கொள்வார் அப்படிங்கிறது தான் பிளான். கோயம்புத்தூர்னுடைய பாஜக கேண்டிடேட் அவர் தான். போன எலெக்ஷனுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா வழக்கமாக கோயம்புத்தூர் தொகுதியில் அவர் தான் கேண்டிடேட்டாக நிற்பார். அதே மாதிரி அவர் வந்து சொந்த ஊர் திருப்பூர்காரர் தான். ஆர்எஸ்எஸ்ல ரொம்ப முக்கியமான ஒரு நபர். எங்கள் ஊர் பக்கம் பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் ரொம்ப ஆக்டிவாக வளர்த்து இன்னைக்கு கொங்கு மண்டலத்துக்கு ஆர்எஸ்எஸ் ஒரு முக்கியமான இடத்துக்கு நகர்த்தினதுல சிபி ராதாகிருஷ்ணனுக்கு ஒரு பங்கு இருக்கு. அவ்வளவு முக்கியமான ஆர்எஸ்எஸ் இயக்க போர்வால் வந்து ஆர்எஸ்எஸ் லீடரை வைத்து அவருடைய பாராளுமன்ற உரையை வெளியிடுவதாக அவர் திட்டமிட்டிருந்தார். ஆமா, ஆர்எஸ்எஸ் தலைவர் வெளியிடுவார், பெற்றுக்கொள்பவர் விஜய். காம்பினேஷன் கரெக்டா இருக்குன்னு எல்லாருமே விமர்சிக்க ஆரம்பிச்சாங்க. ஆமா, ஆனா ஒரே மேடையில் ஆர்எஸ்எஸ் பாஜகவுடன் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு யாரோ சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. இல்ல நீங்க இந்த நேரத்துல டெல்லி போனீங்க அப்படின்னா டெல்லி அதுல இன்விடேஷன்ல பேர் மாத்தினது வேற விஷயம். அப்புறம் கொஞ்ச நாள்ல என்ன நடந்துச்சுன்னு தெரியல. பட்டுன்னு சிபி ராதாகிருஷ்ணன் அவுட்டு, ராகுல் காந்தி இன். ஸோ வந்து பாஜக சார்பு நிகழ்ச்சியா நடக்குது, அதுல விஜய் கலந்துக்கிறாருன்னா பேர் பயங்கர டேமேஜ் ஆயிடும். இது வந்து சரி வராது. அதனால நம்ம ராகுல் காந்தியை கூப்பிடுவோம் அப்படின்னு, அவர் ஃப்ரீயா தானே இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூப்பிட்டுருக்காங்க. சரி ஓகே, அவரும் ஓகே சொல்லிட்டாரு. இப்போ கடைசியில ஒரு ட்விஸ்ட் அடிச்சுது. என்னன்னா, சிஎம் ஆஃபீஸ்ல இருந்து கால் பண்ணியிருக்காங்க வைகோவுக்கு. ஏபிபி நாடுல இதை பத்தின என்ன நடந்தது அப்படிங்கிற டீட்டெயில போட்டிருக்காங்க. ஏபிபி நாடு செய்தி. சிஎம் ஆஃபீஸ்ல இருந்து கால் பண்ணி, இல்லைங்க சிஎம் வர முடியாது அந்த நிகழ்ச்சிக்கு அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு வைகோவுக்கு ஷாக்கு. நிகழ்ச்சி வரப்போகுது, நடக்க போகுது, எல்லாம் நாள் நெருங்கிட்டு இருக்கு. நம்ம இன்விடேஷன் கொடுக்கும் போதெல்லாம் ஓகே சொன்னாங்க, இப்போ என்ன திடீர்னு வரமாட்டேன்னு சொல்றாங்கன்னு சொல்லிட்டு நேராக கிளம்பி போறாரு சிஎம் ஆஃபீஸுக்கு. இல்லை கையோட போய் நேரில் நம்ம கூப்பிட்டு வந்துருவோம், இது மாதிரி இவங்க பேசுறதெல்லாம் நம்ம ஒத்துக்க கூடாது, நேர்லே போய் விஜயை பிடிச்சி கையை பிடிச்சி இழுத்தாவது நம்ம இந்த நிகழ்ச்சிக்கு கூப்பிட்டு வந்துடணும் அப்படின்னு நேரில் கிளம்பி போறாரு. போயிட்டு வெளில வந்து பேட்டி விடுகிறார். என்னன்னா, டெல்லிக்கு போனா கூட்டமாயிடுங்கிறதுனால நானே விஜய் அவர்களை வர வேண்டாம் என்று சொல்லிவிட்டேன். தலைமைச் செயலகத்துக்கு வந்து, தம்பி நீங்க இந்த நிகழ்ச்சிக்கு வர வேண்டாம், நீங்க ஒரு முதலமைச்சர்,
உங்களுக்கு ஜெட் பிளஸ் பாதுகாப்பு கொடுத்துருக்குறாங்க, இருந்தாலும் பாதுகாப்பு காரணமா நீங்க வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டதாக அவர் சொல்லியிருக்காரு. இதுல விஜய் வரல அப்படிங்கிறது ஒரு முக்கியமான செய்தியாக தெரிஞ்சிருச்சு. ராகுல் வருவாரா அப்படிங்கிறது தான் இங்க ஒரு பெரிய ட்விஸ்டே. அதுக்கு முன்னாடி இந்த ஆபீஸ்ல போனப்ப என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அதில் பார்த்தோம்னா முதல்வர் விஜயை நேரில் சந்தித்து வைகோ பேசினார். அப்போதும் வர முடியாததற்கான காரணத்தை நேரடியாகவே வைகோவிடம் கூறியிருக்கிறார் விஜய். ஆனாலும் முதல்வர் விஜயை சமாளித்து எப்படியாவது டெல்லிக்கு வர வைத்து விட வேண்டும் என்பதற்காக வைகோ தொடர்ந்து மெனக்கெட்டு இருக்கிறார். குறிப்பாக உங்கள் பெயரையெல்லாம் போட்டு ஏற்கனவே அழைப்புதல் அச்சடிக்கப்பட்டு விட்டது, இந்த நேரத்தில் நீங்கள் வரவில்லை என்று சொன்னால் அது சரியா இருக்காது அப்படின்லாம் சொல்லி பார்த்திருக்கிறார். ஆனால் டெல்லி வர முடியாது என்பதில் விஜய் உறுதியாக இருந்ததாக கூறப்படுகிறது. இதனை அடுத்து நடைபெற உள்ள மொழிபெயர்ப்பு புத்தக விழாவில் கட்டாயம் நீங்கள் பங்கேற்க வேண்டும். அதாவது என்னன்னா, சரி டெல்லிக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டீங்க, தமிழ்நாட்டில் அதை தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி இங்கே ரிலீஸ் பண்ண போகிறோம், அப்பயாவது நீங்கள் கட்டாயம் வந்துடணும் அப்படின்னு வாக்குறுதி வாங்கிட்டு தலைமைச் செயலகத்திலிருந்து வெளியேறி இருக்கிறார் வைகோ. ஸோ இப்போ உறுதியான விஷயம் என்ன அப்படின்னா, டெல்லிக்கு வந்து விஜய் போகலை. இன்னொரு பக்கம் என்ன சொல்லப்படுது அப்படின்னா, ராகுல் காந்தி இந்த நிகழ்ச்சியில கலந்துக்குவாரா அப்படின்னு ஒரு சந்தேகக்குறியோட பாக்குறது. ஏன் அந்த கேள்விக்குறி வந்திருக்கு அப்படின்னா, அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய மொத்த உரைகள் இருக்கு இல்லையா, அதை எடுத்து படிச்சு பார்த்தா எல்லாமே காங்கிரஸுக்கு எதிரான உரைகள் பாராளுமன்றத்துல. வைகோ வந்து பாராளுமன்றத்தில் சிங்கம், பார்லிமெண்ட் டைகர் அவர் எதுக்கு சொன்னாங்கன்னா காங்கிரஸ் திட்டத்தினால சொன்னாங்க. காங்கிரஸ் எதிர்த்து தான் அவர் பேசி இருக்கிறாரு. குறிப்பாக ஈழ பிரச்சனையில வந்து காங்கிரஸை வச்சு செஞ்சிருக்கிறாரு பார்லிமெண்ட்ல. அதுக்காக தான் அவரை பார்லிமெண்ட் டைகர்னாங்க. அவர் வந்து ராஜீவ்காந்தி, ஏன் ராஜீவ்காந்தி எந்திரிச்சு ஓடுறீங்க, எங்க மிஸ்டர் ராஜீவ்காந்தி எங்க ஓடுறீங்க அப்படின்னு பாராளுமன்றத்தில் நின்று அவருக்கு நேருக்கு நேராக அவரை பிடித்து நான் கேள்வி கேட்டேன் அப்படின்னு மேடை எல்லாம் பேசுவார். அதெல்லாம் உண்மைதான், அவர் எல்லாம் செஞ்சிருக்காரு. அதெல்லாம் ஹைலைட்டடோட இருக்கு அந்த புக்ல. ஆமா, அந்த கொட்டேஷன் ராஜீவ்காந்தி எங்க ஓடுறீங்க அப்படிங்கிற கொட்டேஷன் உள்ள அந்த புக்கை ராகுல் காந்தி வெளியிடுவார். ராகுல் காந்தி இப்படி திறந்து பார்த்திருப்பாரு, என்னங்க எல்லாம் நம்மளை திட்டி வச்சிருக்காரு, இந்த நிகழ்ச்சிக்கு எப்படிங்க போறது அப்படின்னு வச்சிருப்பாரு. ஆமா சார், அவர் நம்மளை திட்டிருக்காரு, பட் இருந்தாலும் சீனியர் லீடர் கூப்பிடுறாரு வாங்க சார்னா என்ன பண்ணலான்னு தெரியலையே அப்படின்னு உட்கார்ந்துருக்காங்க. கூடங்குளம் அணுமின் நிலைய விஷயத்துல காங்கிரஸ் எதிர்த்து கேள்வி கேட்டிருக்கிறார். பல விஷயங்களை வெளியில போராட செஞ்சிருக்கிறார். பாராளுமன்றத்துக்குள்ளேயும் காங்கிரஸ் எதிர்த்து தான் அவர் அதிகமாக கேள்வி எழுப்பியிருக்கிறார். தமிழ்நாட்டு உரிமை சார்ந்த போராட்டங்கள்ல எல்லா விஷயத்திலையும் காங்கிரஸ் செய்த பச்சை துரோகங்களை தமிழ்நாட்டிலிருந்து எந்த ரெப்ரசன்டேட்டிவ் விட எல்லார்த்தை விட அதிகமான கேள்வியை பார்லிமெண்ட்ல அவர் தான் கேட்டிருக்காரு. பாராளுமன்றம் அதிர பேசி இருக்கிறார். அதெல்லாம் வந்து ராகுல் காந்தி வெளியிடுறதுக்கு சிக்கல் ஏற்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டு காங்கிரஸ்காரங்க எல்லாம் போன போட்டு நம்மளை எதிர்த்து பேசி வச்சிருக்கிறாரு, அந்த புக்கை ப்ரமோட் பண்றதுக்கு நம்மளையே பயன்படுத்துறாங்க, அதை எப்படிங்க நம்ம ரிலீஸ் பண்ண முடியும், ராகுல் காந்தி தலைவர் வந்து இதுக்கு போகக்கூடாது அப்படின்னு தமிழ்நாட்டு காங்கிரஸ்ல இருந்து பேசியிருக்கிறாங்க. ஆக்சுவலி வைகோ அவர்களுடைய முதல் அஜெண்டா ரொம்ப பர்ஃபெக்டா இருந்துச்சு. என்ன அப்படின்னா, ஆர்எஸ்எஸ்காரர் யாரு ராதாகிருஷ்ணன் வச்சு வெளியிட்டா அது கரெக்டா இருக்கும். ஏன் கரெக்டா இருக்கும்னா, அதுல இருக்கிறது எல்லாமே காங்கிரஸ்க்கு எதிராக இருக்கும், அவர் வந்து கோச்சிக்க மாட்டாரு, வெளியிடுவாரு. ஸோ அந்த பிளான் அவர் கரெக்டா தான் போட்டிருக்காரு. இப்ப தாவேக்கா சொதப்பி இருக்கும். சிபி ராதாகிருஷ்ணன் வந்தா எப்படி விஜய் வருவாரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரி, ஓகே, ரைட்டு, வேணாம், சிபி ராதாகிருஷ்ணன் எடுத்துருவோம், ராகுல் காந்தியை கூப்பிட்டுருவோம்னு சொல்லி ராகுல் காந்தியை கூப்பிட்டுருக்காங்க. ராகுல் காந்தி வந்தா எப்படி வருவாரு, யாருதாயா வரணும் சொல்லுங்க. இப்ப அதுதான் பெரிய பஞ்சாயத்து. இப்ப ஏன் விஜய் போக மாட்டாரு அப்படிங்கிறதுக்குள்ள ஒரு மேட்ரு ஒளிஞ்சிருக்கு. அதுல என்ன சொல்லி இருக்கிறாங்கன்னா, முதலில் வருவதாக சொல்லிவிட்டு ஏன் பின்னாடி மறுத்திருக்கிறார் அப்படின்னு விசாரிச்சப்ப அதற்கு டெல்லி பாஜக மேலிட அழுத்தம் தான் காரணம் என தலைமை செயலகத்தில் தெரிவிக்கிறார்கள். இப்ப டெல்லி சொல்லியிருக்கு. மத்திய அரசுடன் இணக்கமாக செல்ல முடிவெடுத்துள்ள முதல்வர் விஜய், ராகுல் காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே உள்ளிட்ட காங்கிரஸ் பட்டாளமே பங்கேற்க உள்ள இந்த புத்தக வெளியீட்டு விழாவுக்கு சென்றால் மத்திய அரசிடமிருந்து தமிழ்நாட்டுக்கு எதிர்பார்க்கும் விஷயங்கள் கிடைக்க வாய்ப்பில்லை என தகவல் வந்ததாக கூறப்படுகிறது. இதுல பொலிட்டிக்கலா சில விஷயங்கள் இருக்கு. இப்ப அடிப்படையில் என்ன விஷயம் அப்படின்னா, டெல்லியை நோக்கி வாயே திறக்காத ஒரு நபர் திரு விஜய் அவர்கள். காங்கிரஸ் தொடர்ச்சியாக தமிழ் இனத்துக்கு மிகப்பெரிய துரோகங்களை செஞ்சிருக்கு. ஈழ இனப்படுகொலையிலிருந்து பல்வேறு விஷயங்கள் இருக்கு. இதை எல்லாத்தையும் எதிர்த்து கேள்வி கேட்டதான் அந்த புத்தகமே. எப்படி அந்த புத்தகத்தை காங்கிரஸ்காரங்க ரிலீஸ் பண்ணா அவங்களுக்கு சிக்கல், அதை வந்து கிரவுண்ட்ல இருந்து காங்கிரஸ்காரங்க கொடுத்துட்டாங்க.
விஜயை வச்சு ரிலீஸ் பண்ணிடலாம், வேற யாருமே வேண்டாம், காங்கிரஸும் வேண்டாம், பாஜக வேண்டாம், விஜயை மட்டுமே வச்சு ரிலீஸ் பண்ணிடலாம்னு கூட அவர் நினைச்சிருக்கலாம். விஜயை மட்டுமே வச்சுட்டு ஒண்ணும் இல்லை, நீங்க கம்பல் சிபிள், நீங்க வந்து அவருக்கு தெரிஞ்ச ஆட்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, பெரிய பெரிய ஆட்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு கூட அவர் அந்த புத்தகத்தை ரிலீஸ் பண்ணிருக்கலாம். ஆனா சென்டர் ஆஃப் த ஃபங்க்ஷனுக்கு ஒரு முக்கியமான நபர் வேணுமா இல்லையா? அதுக்கு விஜயை கூப்பிட்டுருக்கலாம். விஜய் எப்பா நான் டெல்லி பக்கமே வரமாட்டேன், நான் என் பிரச்சனைக்கே டெல்லிக்கு போக மாட்டேன், உங்க பிரச்சனைக்கு நான் அதுக்கு டெல்லி வரப்போறேன். அது என்னன்னா ஆளுநர்கிட்ட ஆல்ரெடி அவரை பத்தின கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் பெண்டிங்ல வச்சிருக்கிறாப்ல ஃபைல்ஸ்ல. அப்புறம் இவர் டெல்லிக்கு போயிட்டு காங்கிரஸோட உட்காந்துக்கிட்டு ஏதாவது அங்க உட்காந்து எங்கள் சித்தாந்த எதிரி, எங்கள் கொள்கை எதிரி பாஜக அப்படி இப்படின்னு எதுனா பேசினாக்கா, ஏன்னா அது பார்லிமெண்ட் உரைங்கிறதுனால இப்போ பார்லிமெண்ட்ல நடக்கிற விஷயங்களையும் சேர்த்து பேச வேண்டி வரும். அங்க எல்லாரும் பேசுவாங்க, அந்த மேடையில விஜய் உட்காந்துட்டு இருப்பாரு, வைகோ கண்டிப்பா பேசுவாரு. ஆமா, அப்ப இவரும் ஏதாவது பேச வேண்டிய சூழல் ஏற்படும். அப்படி ஏதாவது ஏற்பட்டுச்சுன்னா ஆளுநர் ஃபைல்ஸ் எல்லாம் ஓபன் பண்ண வேண்டிய கட்டாயம் வரும். இதுல முக்கியமான விஷயம் பேரம் ஃபைல்ஸ் இருக்கு ஆளுநர்கிட்ட. விஜய் பேசுறாரோ இல்லையோ, வைகோ கண்டிப்பா பேசுவாரு. ஏன்னா ஏற்கனவே வைகோ பேசிதான் விஜய் இப்ப மாட்டிருக்காரு. அவர் வாக்குமூலம் தான், அவரோட வாக்கு 2 எம்எல்ஏ சொன்னார், அவரோட வாக்குமூலம் தான் ஸ்ட்ராங்கா பதிவாயிருக்கு கவர்னர் ஆபீஸ்ல. விஜய் சொன்னாரு, அதாவது 2 பேர்த்த சரி பண்ண சொல்லுங்க, நான் வந்து பிரச்சாரம் பண்றேன், ஜெயிச்சிடலான்னு சொன்னாருங்கிறத 2 இடத்துல அவர் பதிவு பண்ணியிருக்காரு. இப்ப பிரச்சனை வரனா, இவரை நம்பி நம்ம டெல்லிக்கு போய் உட்கார்ந்துருப்போம், அவர் பாட்டுக்கு ஏதோ ஒன்று பேசி விட்டுருவாரு, நமக்கு என்ன பண்றதுனே தெரியாது, அதனால என்ன பாதிப்பு வரும்னு கூட விஜய்க்கு தெரியாது. திருப்பி சென்னைக்கு வரும்போதுதான் தெரியும், அதுக்குள்ள அங்கிருந்து ஏதாவது ஃபைல் அனுப்பிச்சிருவாங்கன்னு பயந்துட்டு எப்பா இதெல்லாம் எதுவும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி சிபிஐ கேஸ் வச்சிருக்கிறாங்க. ஆமா, குதிரை பேர ஃபைல்ஸ் வச்சிருக்கிறாங்க. ஆமா, அப்புறம் இதெல்லாம் 2 ரொம்ப முக்கியமானது. ஆமா, இது இல்லாம குழந்தைங்க கேஸ் ஒன்று இருக்கு. அதாவது ஓட்டு கேட்டு தேர்தல் பிரச்சாரத்தில் குழந்தைகளை பயன்படுத்துறதுக்கு நீதிமன்றமே எலெக்ஷன் கமிஷன்ட்ட அஃபிடேவிட் கேட்டு வாங்கியிருக்கு. ஸோ அப்போ இந்த 3 விஷயமே டெல்லியில பெண்டிங் இருக்கு. இந்த நேரத்தில் நம்ம போய் மாட்டிக்க கூடாது அப்படின்னு விஜய் உஷாரா இதெல்லாம் செட் ஆகாது அப்படின்ட்டாரு. இப்போ வைகோ வந்து ஏற்கனவே காங்கிரஸ் கூட்டணியில வச்சு ஆட்சி நடத்திட்டு இருக்கோம், அவங்களை எப்படி கழட்டி விடுறதுன்னே தெரியாம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த நேரத்தில் நம்ம டெல்லிக்கு போனோம்னா பெரும் சிக்கலா மாறிடும் அப்படின்னு அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆளுநர் மூலமாக மீண்டும் சிக்கலை உருவாக்கும் சூழல் நிலை ஏற்படும் என்று டெல்லியில் இருந்து ரெட் சிக்னல் வந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதோடு ஏற்கனவே தாவேக அரசில் காங்கிரசுக்கு 2 அமைச்சரவை இடம் கொடுத்ததிலும் பாஜக தேசிய தலைமை கடும் அப்செட்டில் இருக்கிறது. இந்நிலையில் ராகுல் காந்தியோடு மீண்டும் ஒரே மேடையில் விஜய் பங்கேற்றால் அது தேவையற்ற பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும் என விஜயின் ஆலோசகர்கள் அறிவுறுத்திய நிலையில் இந்த விழாவிற்கு முதல்வர் விஜய் செல்ல மறுத்ததாக நம்பத்தகுந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. சுத்தி விலைக்கு வேணா பிரவீன் சக்கரவர்த்தி சொல்லியிருப்பாரு, அவர் ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போகாதீங்க, அவர் நம்மளை தான் திட்டி வச்சிருக்காரு, அங்கே போய் உட்கார்ந்தீங்க அப்படின்னா பாஜக வேற ப்ரெஷர் கொடுக்கும், வேண்டான்னு சொல்லியிருப்பாரு. யாருக்கு அப்படின்னா விஜய்க்கு. ஏன்னா ராகுலுக்கும் ஜனநாயகம் பட ப்ரொடியூசர் வேற இருக்காரு, தேசிய செயலர், தமிழ்நாட்டினுடைய தேசிய பிரதிநிதியாக. அப்ப அது விஜய்க்கும் ராகுலுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த முக்கியமான நபர் வந்து பிரவீன் சக்கரவர்த்தி தான் இதை வந்து கிரியேட் பண்றது. ஸோ பிரவீன் சக்கரவர்த்தி வந்து விஜய்க்கும் ஆலோசனை கொடுத்துருப்பார், நீங்களும் போக வேண்டாம், ராகுலுக்கும் ஆலோசனை கொடுத்துருப்பார், நீங்களும் போக வேண்டாம், 2 பேரும் போக வேண்டாம், ஏங்க 2 பேரும் போகலாம், ஒரு பெரிய மனுஷங்க இன்விடேஷன் பேர் போட்டிருக்காரு அப்படின்னா அதை அவர் சமாளிச்சுக்குவாரு, விட்டுருக்க அப்படின்ட்டாங்க. வைகோ ஏற்கனவே ஒரு தடவை சொன்னார்ல, ஒரு 10-15 நாளைக்கு முன்னாடி சொன்னாரு, நான் 2 தவறுகளை செய்து விட்டேன் அப்படின்னாரு. ஒண்ணு வந்து 2016 அதிமுகவோட கூட்டணி வைத்தது. அது பொடாவில் ஜெயலலிதா வந்து சிறையில் அடைச்சாங்க, வெளியில வந்து 1.5 வருஷம் ஜெயிலில் இருந்தார். உண்மையிலேயே புலிகளுக்கு ஆதரவாக பேசினதுக்காக ஒரு பெரும் தியாகத்தை பண்ணார். அந்த தியாகத்தை கரெக்டா பயன்படுத்தணும்ல. வெளியில வந்து நடைப்பயணம்லாம் போனார் ஜெயலலிதாவுக்கு, பெரிய எழுச்சி இருந்துச்சு, பெரிய எழுச்சி இருந்தது. பொசுக்குன்னு 2006 தேர்தலில் ஜெயலலிதாவோட கூட்டணி வச்சுட்டார். ஆக்சுவலி கிரெடிபிலிட்டியும் அவுட்டு. இவரை பொடால வச்சதுக்கு தமிழ்நாடே கொந்தளிச்சுக்கிட்டு இருந்துச்சு. எல்லாரும் எகெயின்ஸ்டா ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க, எல்லாரும் ஜெயலலிதாவை எதிர்த்து ஜெயலலிதாவினுடைய முகத்திரையை கிழிச்சுக்கிட்டு இருந்தாங்க. வெளியே வந்தோன்னா அவர் ஜெயலலிதாவோட டிராவல் ஆரம்பிச்சிட்டாரு, இவங்க எல்லாம் அப்செட் ஆயிட்டாங்க, இவருக்காக நம்ம குரல் கொடுத்துருந்தோம், இவர் பாட்டுக்கு போயிட்டாரு, மொத்த கிரெடிபிலிட்டியும் அவுட். அது முதல் தவறு அப்படிங்கிறத வைகோ அவரே சொல்றாரு. ஆமா, அதுக்கப்புறம் 2017 பாஜகவை எதிர்ப்பதற்காக திமுகவுடன் கூட்டணி வைத்தது என் வாழ்நாளில் நான் செய்த 2வது தவறு. பாஜக எதிர்ப்புக்காக. இதுல இன்னொரு இடையில ஒரு தவறு அவர் மிஸ் பண்ணிட்டாரு, அதை அவர் தவறாவே கன்சிடர் பண்ணலையோ, சரியான முடிவுன்னு நினைக்கிறாரு. அது பாஜகவோட கூட்டணி வச்சு 2014 நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவோட கூட்டணி
ஆமா, மோடி அலை இந்தியா முழுக்க இருக்கிறது அப்படின்னாரு. இளைஞர்கள் எழுச்சியோடு மோடியை வரவேற்றுக் கொண்டு இருக்கிறார்கள், தமிழ்நாட்டிலும் மோடி அலை வீசுகிறது அப்படின்னு பிரச்சாரம் பண்ணாரு. ஊர் ஊரா போயிட்டு. ஆமா, வைகோ பாரத மாதாவுக்கு பூ அள்ளி வீசினாரு. அப்ப 2014 அவர் செய்தது சரியான முடிவு என்பதில் வைகோ தெளிவாக இருக்கிறார். பாஜகவோடு கூட்டணி வச்சது சரியான முடிவு, அதுல எந்த தப்பும் கிடையாது. திமுகவோடு கூட்டணி வச்சு தவறான முடிவு. அவருடைய பாலிடிக்ஸ் எங்க வந்து நின்று இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதனாலதான் சிபி ராதாகிருஷ்ணனை புத்தக வெளியிட்டிருக்கு அழைப்பதாக முடிவு செஞ்சிருந்தாரு. சரி, இப்ப அவர் வந்து இல்ல இன்னொரு விஷயம் இருக்கு. சில நாட்கள் கழித்து மூன்றாவது ஒரு தவறு சொல்லுவாரு. நீங்க சொல்ல வந்தீங்க, அதான் சொல்ல வரைக்கும் தெரியுது. இப்ப 2 தவற சொல்லிட்டாரு, மூன்றாவது ஒரு தவற சொல்லுவார். அவரு திமுக கூட கூட்டணி வைக்க கூடாதுன்னு நினைச்சு தாவேகாவுக்கு ஆதரவு கொடுத்த என் புக்கு வெளியீட்டு விழாவுக்கு வரமாட்டாங்க. ஒரு புத்தக வெளியீட்டு விழாவுக்கே என்னை 2 முறை அவருடைய அலுவலகத்தை போய் நேரில் சந்திச்சு நான் அழைப்பு விடுத்தேன். பத்திரிகையில பேரெல்லாம் போட்டுட்டேன். அதுக்கு பிறகு திடீர்னு ஃபோன் பண்ணி கூப்பிட்டு வர முடியாதுன்னு சொன்னாங்க. பாஜக எப்படி சொல்லுது நாங்க வர முடியாதுன்னு? ஒரு புத்தக வெளியீட்டு விழாவுக்கே கலந்து கொள்ள முடியாதுன்னு என்னை அவமானப்படுத்தினார்கள். சுயமரியாதை இழந்து அங்கிருந்து வெளியேறினேன். அவன் சொல்லுவார், விஜய் ஒரு கோழை அப்படிம்பாரு. டெல்லிக்கு பயந்து நடுங்கினார். அந்த நடுக்கத்தை நான் அவர் கண்ணில் பார்த்தேன், அதனாலதான் விட்டு விட்டேன். நான் செய்த 3வது தவறு அப்படிம்பாரு. அதை கொஞ்ச நாள்ல சொல்லிடுவாரு, வெகு விரைவில் சொல்லிடுவாரு. நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன சொல்ல போறாரு அப்படின்னு. ஆனா வருத்தத்துல என்ன பிரச்சனைனா, ஒரு ஒரு வைகோவினுடைய பாராளுமன்ற உரைகள் அப்படிங்கிறது ஒரு வரலாற்று பதிவு. ஆக்சுவலி இந்த விஷயத்துல நான் அந்த வீடியோலயே பதிவு பண்றேன். எனக்கு தெரிஞ்ச மதிமுக நபர்கள் 2 பேர்த்தோட நான் உரையாடும் போது, முக்கியமான நபர்கள் உரையாடும் போது நான் அவங்கள்ட்ட வெளிப்படையா சொல்லியிருக்கேன், வைகோவோட பார்லிமெண்ட் உரை மட்டும் கிடையாது, அவர் நீட்டு போராட்டத்தப்ப பேசினது, மீத்தேன் எதிர்ப்பு போராட்டத்தப்ப பேசினது, நியூட்ரினோ எதிர்ப்புக்கு போராட்டத்தப்ப பேசினது, முல்லைப்பெரியார் போராட்டத்தில் பேசினது, இது எல்லாமே சங்கோலியில் வந்திருக்கு. இது எல்லாமே தனித்தனி புத்தகமாக போடுங்க. அவருடைய பங்களிப்பு தமிழ்நாட்டில் மகத்தானது, அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. எப்பயாவது இப்படி ஏதாவது பண்ணி அவருடைய ஒர்க்கை அவரே ஸ்பாயில் பண்ணிக்குவார். அவருக்கு எதிரி வேறு யாரும் கிடையாது. அவரே எதையாவது செஞ்சு அதை ஸ்பாயில் பண்ணிடுவார். ஆனால் அவரோட ஹவுலிஸ்டிக்கா ஒட்டுமொத்தமாக அவருடைய வாழ்க்கையை எடுத்து பார்க்கும்போது அவருடைய கான்ட்ரிபியூஷன் ரொம்ப முக்கியமான, பயங்கரமா இருக்கும். ஆமா, பயங்கரமான கான்ட்ரிபியூஷன். நான் அதான் சொன்னேன், இந்த கான்ட்ரிபியூஷன் அடுத்த தலைமுறைக்கு தெரியாம போயிடும். நாளைக்கு எவனா வருவான், சீமான் மாதிரி ஒரு ஆட்கள் கூட வந்து வைகோ என்ன செய்து விட்டார் தமிழ்நாட்டுக்கு கூட கேட்கலாம். அப்ப நீங்க காமிக்கணும், இங்க பாருங்க முல்லை பெரியார் போராட்டத்துக்கு அவர் பண்ண போராட்டம், இவ்வளவு போராட்டம், சட்ட போராட்டம் ஒண்ணுமே இல்லை. 7 விடுதலை இருக்குல்ல, இல்ல 3 தூக்க காலி பண்ணதுல அவருக்கு ஒரு பங்கு, மிக முக்கியமான பங்கு இருக்கு. ரொம்ப முக்கியமான பங்கு இருக்கு. ஓப்பனாவே சொன்னாரு. நான் வந்து இப்போ என்ன நினைச்சிட்டு இருப்பாங்க இந்த ஊருக்குள்ள, சீமான் வந்து நாம் தமிழர் வந்து தான் வந்து பேரறிவாளன் விடுதலை ஆச்சு மாதிரி. ஸ்டெர்லைட் வழக்கிலே வைகோ முக்கிய பங்கு இருக்கு. இப்போ நம்ம வந்து இந்த விஷயத்த பேசுறோம். ஆனா எனக்குள்ள ஒரு சின்ன அவங்கள்ட்ட நான் சொன்னதை, ஏங்க ஸ்டெர்லைட்டுக்கு அவரு சட்ட போராட்டம் பண்ணியிருக்காரு, இவ்வளவு பேரறிவாளன் தூக்கு விடுதலையில் இவ்வளவு சட்ட போராட்டங்களை செஞ்சிருக்காரு, இதை என்ன பண்ணாருன்னு புத்தகமா போடுங்க. முல்லை பெரியார் விவகாரம் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க பேசப்படுது அப்படின்னா, அது தேனியில மட்டும் பேசப்பட்டுக்கிட்டு இருந்த பிரச்சனை இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க பேசப்படுதுன்னா அதுக்கு காரணம் வைகோ தமிழ்நாடு முழுக்க செய்த பிரச்சாரம். அந்த எழுச்சியான போராட்டங்களை நான் பார்த்துருக்கேன், பார்க்காமலாம் இல்லை. நமக்கு என்ன வருத்தம்னா, இவ்வளவு போராட்டம், இவ்வளவு ஹிஸ்டரி, இவ்வளவு சட்ட போராட்டம், முக்கியமா அவர் வந்து சட்ட போராட்டம் நிறைய பண்ணுவாரு. இவ்வளவு செஞ்சுட்டு விஜய் மாதிரி ஒரு நபரோடு ஆதரவு கொடுக்கிறாரு இல்லையா, அது வேதனையா இருக்கு. எல்லாத்தையும் செஞ்சுட்டு கடைசியில மொத்த ஃபைலையும் தூக்கிட்டு போயிட்டு விஜய் கிட்ட போட்டார். ஆமா, அதான் வேதனையா இருக்கு, வேற ஒன்றும் இல்லை. உங்களோட நான் என்ன கேட்கிறேன், இந்த புத்தக பாராளுமன்ற உரை அப்படிங்கிறது ஒரு அவர் வந்து அவருடைய உரைகள்ல இந்திய அதிகார வர்க்கத்தை எதிர்த்து கேள்வி கேட்டிருப்பாரு. இந்தியாவினுடைய ஒற்றை தன்மையை எதிர்த்து யூனியன் ஆஃப் இந்தியாங்கிறத உருவாக்கணும், அதாவது யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியாவை உருவாக்கணும் அப்படின்லாம் அவர் பேசியிருக்கிறார் பாராளுமன்றத்திலேயே. ஆமாங்க, திமுக எம்பிக்கள் பேசாததை ஒரு மதிமுகவினுடைய கட்சி தலைவராக எம்பியாக அவர் பயங்கரமா பேசியிருக்காரு. இதெல்லாம் பேசிட்டு இதையெல்லாம் தொகுத்து புக்கா போட்டு கடைசியில சிபி ராதாகிருஷ்ணனையும் ராகுல் காந்தி விஜயும் கூப்பிட்டா அந்த புக்குக்கு என்ன மீனிங் இருக்கு? நான் என்ன கேட்கிறேன், நீங்க வந்து திமுகவோட பகை, அண்ணன் தம்பி சண்டை வேண்டாம், ஆசிரியர் வீரமணியை கூப்பிடுங்க, மூத்தவர் இருக்கார், இல்ல பல நெடுமாறன் இருக்காரு, இதே மாதிரி மாநில உரிமைகளுக்காக இந்தியா முழுக்க போராடக்கூடிய பல தலைவர்கள் இருக்காங்க. ஃபரூக் அப்துல்லா கூப்பிடுங்க. நீங்க வந்து அப்படி ஒரு தலைவரை கூப்பிட்டு தமிழ்நாட்டுக்கு கூட்டுவாங்க. நாம ஏன் போய் டெல்லியில போய் இந்த புத்தகத்தை வெளியிடணும்? தமிழ்நாட்டுக்கு கூட்டுவாங்க, டெல்லியில கூட வெளியிடுங்க. ஏன்னா அது பார்லிமெண்ட் இருக்குது அங்க, அதனால அங்க விசிபிலிட்டி நல்லா கிடைக்கும். நீங்க வந்து இன்னும் 2 தலைவர்களை கூப்பிட்டு, மம்தா பானர்ஜியை கூட கூப்பிடுங்க. அந்த அம்மாவும் மாநில உரிமைக்காக போராடி இருக்கு, உட்கார வச்சு நீங்க வந்து இந்த புத்தகத்தை வெளியிடுங்க. இது ஒரு வந்து ஆசிரியர் வீரமணி இருக்கிறாரு,
நீங்க ஒரு திராவிட கொள்கையிலிருந்து வந்த ஒரு திராவிட கட்சி, இது முக்கியமான ஒரு திராவிட கட்சி, 3 கட்சிகள் அது ஒரு கட்சி. இந்த திராவிட கட்சியினுடைய பங்களிப்பு பாராளுமன்றத்துல என்ன அப்படிங்கிறத ஆசிரியரே வெளியிடலாம். ஒன்றும் தவறு கிடையாது. RSS காரரை வச்சா வெளியிட திட்டமிடுவீங்க, அதுல என்ன அப்புறம் அதுல அந்த ஒர்க்ல என்ன இது இருக்கு? ஒரு நீங்க பண்ண மொத்த உழைப்பும் மொத்த வேலையும் இது போன்ற யாரோ சொல்லக்கூடிய ஒரு தவறான ஐடியா நினைக்கிறேன் நான். இது அவர் யார் வச்சும் கேட்க மாட்டாரு, அவர் வந்து அவரோட தான் எழுதி முடிவு எடுப்பாரு. அதுல எக்ஸ்பர்ட். ஆமா, தவறான முடிவு அவரை மீறி யாரும் அவருக்கு ஐடியா சொல்ல முடியாது. அது உண்மைதான். அவரு வேதனையா இருக்கு ஒரு பக்கம். நாம வந்து இது என்னன்னா ஏன் இப்படி பண்றாரு அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் வேதனையுமாவும் இருக்கு. கடைசியில் இப்போ என்ன பேசிக்கிறாங்கன்னா, ராகுல் காந்தி வரல, விஜய் வரல, சிபி ராதாகிருஷ்ணன் கூப்பிடல, இப்போ வைகோ வெளியிட்டு துரை வைகோ பெற்றுக்கொள்ற மாதிரி இந்த நிகழ்வு மாறிடுமோன்னு பேசிட்டு இருக்காங்க. எவ்வளோ ஒரு அவமானமான ஒரு காரியம் அது. உண்மையிலேயே வேதனையான விஷயம் தான். வைகோ அவர் புத்தகத்தை அவர் வெளியிட்டு அவர் மகன் பெற்றுக்கிறது அப்படிங்கிறது வந்து நான் என்ன கேட்குறேன், இனிமேல் போய் ஆசிரியரை கூப்பிட முடியாது. இனிமேல் போய் மு.க. ஸ்டாலின் வாங்க அப்படின்னு அவர் கூப்பிட முடியாது. நான் என்ன கேட்குறேன், எதிர்கட்சி தலைவர் உதயநிதி அவர் கூட சின்ன வயசு, ஸ்டாலினை கூப்பிடலாம். யாரோ சீனியர்ஸை கூப்பிட்டு கூட நீங்க வந்து அதை வெளியிட்டிருக்கலாம். அதை வந்து ஒரு இந்தியா முழுக்க மாநில உரிமைகளுக்காக போராடக்கூடிய தலைவர்களை உட்கார வச்சு இப்படி ஒரு புத்தகத்தை வெளியிட்டா அதுக்கு என்ன வேல்யூ? பயங்கரமான வேல்யூ. அது ஒரு டெக்ஸ்ட், மாநில உரிமைகள் குறித்து பேசுறவங்களுக்கு ஒரு முக்கியமான டெக்ஸ்ட். அது அதை விட்டுட்டு ஒரு சொதப்பி வச்சிருக்கிறார். கடைசியில விஜய் அந்த நிகழ்ச்சியை நிராகரிக்கிற இடத்துக்கு வைகோவினுடைய நிகழ்ச்சி போயிடுச்சுங்கிறதெல்லாம் வைகோவினுடைய வரலாற்றுல வாழ்நாள் முழுக்க இந்தியாவிலுடைய மொழிவழி மாநிலங்களை அழித்து ஒழிப்பதற்காக இருக்கக்கூடிய இயக்கம் RSS. ஞானகங்கை புத்தகத்துல கோல்வால்கர்னுடைய ஏகாந்த அரசுன்னு ஒரு சாப்டர் இருக்கு. அது எதை சொல்லுதுன்னா, மாநிலமே இல்லாத ஒரு அரசாங்கத்தை உருவாக்குறது. அந்த கோட்பாட்டு வழி வந்த சிபி ராதாகிருஷ்ணன் கூப்பிடுறீங்க. இன்னைக்கு எல்லா மாநில சிக்கல்களுக்கும் காரணம் இந்த காங்கிரஸ் தான். இந்த காங்கிரஸ்னாலதான் நம்ம இன்னைக்கு இவ்வளவு தூரம் அழிஞ்சு நடுரோட்டில் வந்து நின்றுட்டு இருக்கோம். அந்த காங்கிரஸினுடைய தலைவரை நீங்க கூப்பிடுறீங்க. எந்த விதமான கேள்வியுமே கேட்காம இந்த காங்கிரஸ் ஆதரிக்கக்கூடிய ஒரு நபர், பாஜகவை வாய்மூடி உட்கார்ந்து வேடிக்கை பார்க்கக்கூடிய நபர், எந்த சித்தாந்த பின்புலமும் இல்லாத ஒரு நபர் விஜயை நீங்க கூப்பிடுறீங்க. எந்த வகையில எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய திரு ஸ்டாலின் அவர்களா இருக்கட்டும், இல்ல வந்து உதயநிதியா இருக்கட்டும், இல்ல மூத்த தலைவர்களா இருக்கட்டும், இல்ல இந்த பக்கம் வீரமணியா இருக்கட்டும், இவங்கெல்லாம் எந்த வகையில குறைஞ்சு போயிட்டாங்க இந்த புத்தகத்தை வெளியிடுறதுக்கு? அது ஒரு வேதனையான விஷயமா இருக்குல்ல. அப்போ நீங்க வந்து ஒரு கட்சி ஆட்சியில் இருந்தா ஒரு மாதிரி இருப்பீங்க, ஒரு கட்சி ஆட்சி இழந்துருச்சு அப்படின்னா நீங்க அடுத்த நாளே மாத்தி பேசுவீங்க அப்படின்னா உங்களோட கிரெடிபிலிட்டி கட்டாயம் போக தான் செய்யும். வேற வழியே இல்லை. இத அந்த கட்சியில வந்து லஞ்சம், லாவண்யம், கரப்ஷன், கமிஷன் அப்படின்லாம் பேசுனீங்கல்ல, இதை நீ இப்படி இவ்வளவு கமிஷன் அடிக்கக்கூடிய ஒரு கட்சியோட நீங்க ஏன் கூட்டணி வச்சீங்க? அந்த கட்சி 4 சீட்டு தரல அப்படின்னு சொல்றது உங்களுக்கு அவமானமா இல்லை? கரப்ஷன் பண்ணக்கூடிய ஒரு கட்சி, கமிஷன் வாங்கக்கூடிய ஒரு கட்சி 4 சீட் எனக்கு கொடுக்கலான்னு நீங்க கேக்குறீங்க. எனக்கு பங்கு தரலன்னு கேட்கிற மாதிரி இருக்கு. எனக்கு அடிச்ச கமிஷன் எனக்கு பங்கு தரலன்னு கேட்கிற மாதிரி இருக்குது. ஸோ அப்போ இதெல்லாம் தேர்தலுக்கு முன்னாடி நீங்க பேசல. தேர்தல் முடிச்சு திமுக தோத்த உடனே இங்க கமிஷன் கிடையாது. நீங்க இதுல ரொம்ப அசிங்கமான விஷயம் என்னன்னா, உங்க கருத்தை நீங்க சொல்லிட்டு போங்க, திமுக கூட திட்டு போங்க, விசிகாவை திட்டுறீங்க. அட்ரஸே இல்லாத கட்சிகள், கிளையே பிரிவே கிளையே இல்லாத கட்சிகளுக்கு சீட்டு பரிசு கொடுக்க வேண்டும், நோபல் பரிசு கொடுக்க வேண்டும், திரும்ப கலாய்க்கிறீங்க நீங்க. அதெல்லாம் வேதனையான விஷயம். ஸோ இப்போ இது மாதிரி தன்னுடைய உழைப்பு, தன்னுடைய கான்ட்ரிபியூஷனை அவரே வந்து வேஸ்ட் பண்றாரு. அது வேதனையா இருக்கு. பார்ப்போம் யாரை வச்சு வெளியிடுறாங்க அப்படின்னு.